எங்கள் எதிர் வீட்டில் இருப்பவள்தான் கல்யாணி. அவள் சீரியலில் வரும் அழகான வில்லி மாதிரி இருப்பாள். அவளை நினைத்தாலே போதும். அவள் நினைவிலேயே சுகம் காண்பேன். அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு இப்போதான் கல்லூரி படிப்பு முடிந்தது. கல்யாணி மாதிரி குண்டாக இல்லாமல் மிகவும் ஒல்லியாகவும் ஆள் பார்க்க கலராகவும் இருப்பாள். அவளுக்கு அப்பா இல்லை. அவள் சிறுவயதிலேயே அவர் இறந்துவிட்டார். இத்தனை வருஷங்களாக அவள் ஒண்டியாக வேலை செய்து அவள் மகளை வளர்த்தாள். அவளுக்கு பூர்வீக நிலம் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்று வரை அதை விற்க முடியாமல் திணறுகிறாள். காரணம், அந்த சொத்து முழுவதும் அவள் மாமனார் பேரிலேயே இருந்தது. அவளுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும் போது நம்ம வேலையை காட்டிவிடணும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவளுக்கு உதவி செய்வதற்காக அவளது வீட்டிற்கு அடிக்கடி செல்வேன். அப்பொழுது அவளின் மகளுடன் பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. ஒரு நாள் மதிய வேளையில் கல்யாணி என் வீட்டிற்கு வந்தாள். தம்பி, எனக்கு ஒரு 3 லட்சம் பணம் அவசரமாக தேவைப்படுகிறது. எனக்கு சிகிச்சை செலவுக்கு வேண்டும் என்று சொன்னாள். நான் ஏற்பாடு செய்வதாக கூறி 2 நாள் அவளை அலைய விட்டேன். பொறுமை இழந்த அவள் என் வீட்டுக்கு வந்தாள். தம்பி, ஏன் உங்களால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியலையா என்று என்னிடம் நச்சரித்தாள். அன்று அவளிடம் உண்மையை கூறினேன். அவ்வளவு பணம் என்னால் உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது. அப்படி என்னதான் உங்களுக்கு பண தேவை என்று கேட்டேன். அவளுக்கு இதய ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுகிறது என்று அழுதாள். நான் 3 வட்டிக்கு பணம் வாங்கி தருகிறேன். ஆனால் நீங்கள் தான் மாசா மாசம் வட்டி கட்டியாகணும். நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு அவ்வளவு வருமானம் இல்லையே. அதுதான் எனக்கு யோசனையாக இருக்கு என்றேன். பரவாயில்லப்பா, நீ இப்ப எப்படியாவது அரேஞ்ச் பண்ணு. எனக்கு ஒரு நிலம் இருக்கு. அதை நான் வித்து அந்த அமௌண்ட் வர்றப்ப நம்ம வட்டி கட்டிலாம் என்று சொன்னாள். வட்டிக்கு கொடுப்பவர்கள் வட்டி மீது மிகவும் கவனமாக இருப்பார்கள். நம் வட்டி செலுத்தல என்றால் நமது மானத்தை வாங்கிவிடுவார்கள். நான் வாங்கி கொடுத்தேன்னா என் வீட்டுக்கு தான் வந்து நிப்பாங்க. யோசிச்சு சொல்லுறீங்களா என்றேன். பரவாயில்ல தம்பி, வேற வழியே இல்ல. ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்க வாங்கி கொடுங்க என்றாள். அன்றே நான் அவளுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்துவிட்டது. நான் ஹாஸ்பிட்டலில் தங்கி 3 நாட்கள் அவளை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டேன். அப்படியே அவள் மகளிடம் நல்ல பெயரையும் வாங்கினேன். சில நேரங்களில் மனம் விட்டு பேசுவாள். யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. நீங்க மட்டும்தான் எங்களுக்காக இருந்தீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியல என்றாள். அவள் அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் வரை நானே முன்னே நின்று கவனித்துக் கொண்டேன். இப்போது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக அவர்கள் உணரத் தொடங்கியிருந்தார்கள். சில நாட்கள் போனது. அந்த சமயம்தான் வட்டி பிரச்சனை ஆரம்பித்தது. அவளிடம் காசு இல்லாமல் என்னிடம் கேட்டாள். அவள் நினைத்தது போல நிலத்தை விற்க முடியவில்லை. அதனால் தயவு செய்து அந்த கடனை அடைக்க ஏதாவது வழி செய் என்றாள். நான் அவளிடம் நேரடியாக கூறினேன். நான் எனது கல்யாணத்திற்காகத்தான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பணத்தை வைத்து வட்டி கட்டுகிறேன். அதற்கு பதில் நீங்கள் உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பீர்களா என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் யோசித்தாள். சரிப்பா, நீ வட்டி கட்டு. இவ்வளவு கஷ்டத்துல என் பொண்ணை வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? உனக்கே கொடுக்கிறேன் போதுமா என்றாள். இதை அவள் மகளும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதன் பின்பு அவள் மகளும் என்னிடம் சகஜமாக பழகினாள். வெளியில் ஊர் சுற்றுவோம், படத்துக்கு போவோம். அப்படியே ஜாலியாக போனது என் வாழ்க்கை. ஆனால் என் மனசில் ஒரு ஓரமாக யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு பெண்களை பற்றி நன்கு தெரியும். காரியமாகும் வரை சரி என்பார்கள். ஆன பின்பு நம்மை கழட்டி விட்டு விடுவார்கள். அதனால் அவள் மகளிடம் நைசாக பேசி பேசியே எனக்கு இருக்கும் ஆசைகளை புரிய வைத்தேன். அதற்கும் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் இரவு அவள் அம்மா வெளியில் போயிருந்தாள். நான் ஒன்றும் தெரியாதது போல அவள் வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுதுதான் குளித்து வந்திருந்தாள். நான் அவளிடம், நீ கொஞ்ச நாளாக ரொம்ப அழகா மாறிட்டு இருக்கியே, அம்மா எங்க ஆளையே காணும் என்று அவளை தேடுவது போல உள்ளே போனேன். அம்மா வெளியே போயிருக்காங்க, அவங்கள பார்க்கத்தான் வந்தீங்களா என்றாள். இல்ல, நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உண்மைய சொல்லணும்னா உங்க அம்மா வெளியே போயிருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன் என்றேன். அதான பார்த்தேன். என்னடா நைட்டு 9 மணிக்கு இங்க காத்து வீசுதேன்னு. எங்க அம்மா வீட்டுக்கு வர 10 மணி ஆகும். இங்கேயே நின்னு பேசியே நேரத்தை ஓட்டிடுவீங்க போலியே. நானே குளிச்சதும் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நீயும் வந்துட்ட என்றாள். அவள் என்னை விட உசார் போல என் கைகளை பிடித்துக்கொண்டு வீட்டுக்குள் வாங்கன்னு கூட்டிச் சென்றாள். இது போலவே நிறைய நாட்கள் நகர்ந்தன. நான் ஒவ்வொரு நாளும் நடக்கும் வேலையை எடுத்து வச்சிருந்தேன். இது அவளுக்கு தெரியாத மாதிரி பார்த்து கொண்டேன். நான் நினைத்த மாதிரி அவர்களுக்கு நிலத்தை விற்க ஆள் கிடைத்ததும் அதை விற்று நான் வாங்கிய கடனை அடைத்தார்கள். கடனை அடைத்து கொஞ்ச நாள் சென்றவுடன் அவள் மகளுக்கு நல்ல வரன் வந்தது. அப்பொழுது அவள் பெண்ணின் பேச்சில் மாற்றம் இருந்தது. நான் அப்போதே புரிந்து கொண்டேன். என்னமோ நடந்திருக்கு. நம்மள கழட்டி விட பாக்குறாளுங்க. என்னன்னு கேட்கணும்னு கிளம்பினேன். அவ அம்மா வீட்டம் போய், நீ உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பியா மாட்டியான்னு கேட்டேன். அப்போது கல்யாணி புதுசா காரணம் சொன்னாள்.
கல்யாணி, நீ இப்படித்தான் காரணம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா பாரு, இத பார்த்துட்டு என்னன்னு பதில் சொல்லு என்றேன். பார்த்த உடனே அவள் கண்ணு கலங்குச்சு. கல்யாணி, உன்னை பத்தி எனக்கு அப்பவே தெரியும்டி. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்தேன். இப்ப என்ன சொல்ற என்றேன். தம்பி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆனா என் பொண்ணு நல்ல வரனுக்கு போக போறா. அதை நீ கெடுத்துடாத. அந்த கல்யாணம் மூலமா நல்ல பணம் கிடைக்கும். பையன் உள்ளூர்காரன், ஒரே பையன், சொத்துக்கள் ஏராளம். கல்யாணத்துக்கு பின்னால உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இதை அழைச்சிடு என்று கெஞ்சினாள். சரி விடு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உன் மகள் வாழ்க்கையை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னா நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிடு என்றேன். என்னப்பா இப்படி பேசுற? நான் உன்னை தம்பி மாதிரி நினைச்சேன். ஓஹோ, காரியமாகிற வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாம இப்போதான் நான் உனக்கு தம்பியா தெரிகிறேனா? முடிவா என்னடி சொல்ற என்று அதட்டினேன். தம்பி, எனக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு. கஷ்டமான வேலை செய்யக்கூடாது. ஈஸியான வேலையா கொடு என்றாள். அப்படியா? அப்படின்னா தினமும் என் வீட்டுக்கு பின்பக்கம் வரணும் என்றேன். அவளும் தினமும் தவறாமல் வீட்டுக்கு வந்து நான் சொன்னபடி நடந்தாள். கல்யாணி மீது இருந்த கோபம் போனது. ஆனால் அவள் மகள் எனக்கு துரோகம் செய்ததை மறக்க முடியவில்லை. நேராக அவளிடம் சென்றேன். கல்யாணியிடம் காட்டியதைக் காட்ட அவள் காலில் விழுந்து அதை கொடுத்து விடும்படி கேட்டாள். இதை உன் அம்மாவிடம் கொடுப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை வீட்டுக்கும் அனுப்பிடுவேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேளு என்றேன். கல்யாணம் பண்ணிட்டு உள்ளூர்ல தான் இருக்க போற. அதனால எப்பெல்லாம் நான் வர சொல்றேனோ அப்பெல்லாம் என் வீட்டுக்கு வரணும் என்று கண்டிஷன் போட்டேன். அவளும் வெளியில தெரிஞ்சா அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறவனும் ஒதுக்கி வச்சிடுவாங்க என்று பயந்து சரி என்றாள். அவள் அம்மாவிடம் எனக்கு இருக்கும் ஒப்பந்தம் அவளுக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் என்று எண்ணி என்னுடைய காலத்தை இனிமையாக கழித்தேன். அவள் கல்யாணம் பண்ணிய வீட்டின் பக்கத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து விட்டேன். இப்போது இன்னும் வசதியானது. இன்னைக்கு கதை இதோட முடிஞ்சுது. இன்னொரு கதையில பார்க்கலாம். நன்றி. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.